பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 1 வசனம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் பட்டணங்களுக்கும் செருபாபேல், யோசுவா, நெகேமியா, செரேயா, ரெலாயா, மொர்தெகாய், பில்சான், மிஸ்பார், மிக்வாய், ரேகூம், பானா என்பவர்களோட கூட திரும்பி வந்த தேசத்து புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாவது: பாரோசின் புத்திரர் 2172 பேர், செபத்தியாவின் புத்திரர் 372 பேர், ஆராகின் புத்திரர் 775 பேர், யெசுவா, யோவாப் என்பவர்களுடைய சந்ததிக்குள் இருந்த பாகாத் மோவாபின் புத்திரர் 2812 பேர், ஏலாமின் புத்திரர் 1254 பேர், சத்தூவின் புத்திரர் 945 பேர், சக்காயின் புத்திரர் 760 பேர், பானியின் புத்திரர் 642 பேர், பெபாயாவின் புத்திரர் 623 பேர், அஸ்காத்தின் புத்திரர் 1222 பேர், அதோனிகாமின் புத்திரர் 666 பேர், பிக்வாயின் புத்திரர் 2056 பேர், அதினீனின் புத்திரர் 454 பேர், எசேக்கியாவின் சந்ததியான ஆதேரின் புத்திரர் 98 பேர், பேசாயின் புத்திரர் 323 பேர், யோராகின் புத்திரர் 112 பேர், ஆசோமின் புத்திரர் 223 பேர், கிபாரின் புத்திரர் 95 பேர், பெத்லகேமின் புத்திரர் 123 பேர், நெதோபாவின் மனிதர் 56 பேர், ஆனதோத்தின் மனிதர் 128 பேர், அஸ்மாவேத்தின் புத்திரர் 42 பேர், கீரியாத் யாரிமின், கெபிரா, பேரோத் என்பவைகளின் புத்திரர் 743 பேர், ராமா, காபா என்பவைகளின் புத்திரர் 621 பேர், மிக்மாசின் மனிதர் 122 பேர், பெத்தேல், ஆயி என்பவைகளின் மனிதர் 223 பேர், நேபோவின் புத்திரர் 52 பேர், மக்பீசின் புத்திரர் 156 பேர், மற்ற ஏலாமின் புத்திரர் 1254 பேர், ஆரிமின் புத்திரர் 320 பேர், லோத், ஆதித், ஓனோ என்பவைகளின் புத்திரர் 725 பேர், எரிகோவின் புத்திரர் 345 பேர், சேனாகின் புத்திரர் 3630 பேர், ஆசாரியரானவர்கள் யெசுவாவின் குடும்பத்தானாகிய எதாயாவின் புத்திரர் 973 பேர், இம்மேரின் புத்திரர் 1052 பேர், பஸ்கூரின் புத்திரர் 1247 பேர், அரீமின் புத்திரர் 1017 பேர், லேவியர்களானவர்கள் ஒதாயாவின் சந்ததியான யெசுவா, கத்மியேல் என்பவர்களின் புத்திரர் 74 பேர், பாடகர்களானவர்கள் ஆசாபின் புத்திரர் 128 பேர், வாசல் காவலாளரின் புத்திரர் ஆனவர்கள் சல்லூமின் புத்திரரும், அதேரின் புத்திரரும், தல்மோனின் புத்திரரும், அக்கூபின் புத்திரரும், அதிதாவின் புத்திரரும், சோபாயின் புத்திரரும் ஆனவர்கள் எல்லாரும் 139 பேர், நிதனிமியரானவர்கள் சீகாவின் புத்திரர், அசுபாவின் புத்திரர், தபாகோத்தின் புத்திரர்,
கேரோசின் புத்திரர், சீயாகாவின் புத்திரர், வாதோனின் புத்திரர், லெபனாகின் புத்திரர், அகாபாவின் புத்திரர், அக்கூபின் புத்திரர், ஆகாபின் புத்திரர், சல்மாயின் புத்திரர், ஆனானின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், காகாரின் புத்திரர், ராயாகின் புத்திரர், ரேத்சீனின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர், காசாமின் புத்திரர், ஊசாவின் புத்திரர், பாசேயாகின் புத்திரர், பேசாயின் புத்திரர், அஸ்னாவின் புத்திரர், மெயூனிமின் புத்திரர், நெபுசிமின் புத்திரர், பக்புக்கின் புத்திரர், அகுபாவின் புத்திரர், அர்கூரின் புத்திரர், பஸ்லூதின் புத்திரர், மெகிதாவின் புத்திரர், அர்ஷாவின் புத்திரர், பர்கோசின் புத்திரர், செசராவின் புத்திரர், தாமாவின் புத்திரர், நெத்சியாவின் புத்திரர், அதீபாவின் புத்திரருமே. சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர், சொபேரத்தின் புத்திரர், வெருதாயின் புத்திரர், வெருதாவின் புத்திரர், யாலேகின் புத்திரர், தர்கோனின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், செபத்தியாவின் புத்திரர், அத்தேலின் புத்திரர், செபாயீமில் உள்ள பொகோரேத்தின் புத்திரர், ஆமியின் புத்திரருமே. நிதெனிமியரும் சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் எல்லோரும் 392 பேர். தெல் மெலாக்கிலும் தெல் அர்சாவிலும் கேருபிலும் ஆதோனிலும் இம்மேரிலும் இருந்து வந்து தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வ தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள். தெலையாவின் புத்திரர், தொபியாவின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர் ஆக 652 பேர். ஆசாரியரின் புத்திரரில் அபாயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், கீலியாத்தியனான பர்சிலேயாவின் குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்ச நாமம் தரிக்கப்பட்ட பர்சிலேயாயின் புத்திரரே. இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசிரிய ஊழியத்திற்கு விலக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊரிம் தும்மிம் என்பவைகளுள்ள ஒரு ஆசாரியன் எழும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாததென்று திர்ஷாத்தா அவர்களுக்கு சொன்னான். சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு 40,360 பேராயிருந்தார்கள். அவர்களை தவிர 7,337 பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 200 பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 736, அவர்களுடைய கோவேறு கழுதைகள் 245, அவர்களுடைய ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. வம்சங்களின் தலைவரில் சிலர் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தபோது தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே எடுப்பிக்கும்படிக்கு அதற்காக மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவர்கள் தங்கள் சந்ததிக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு 61,000 தங்க காசையும் 5,000 ராத்தல் வெள்ளியையும் 100 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் ஜனங்களில் சிலரும் பாடகரும் வாசல் காவலாளரும் நிதேனிமியரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் தங்கள் பட்டணங்களிலும் குடியேறினார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் எஸ்ரா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 70 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கூறப்பட்டுள்ள நெகேமியா வேறு, அதாவது வேறு நூல்ல ஆளுநராக கூறப்பட்டுள்ள நெகேமியா வேறு. இந்த எஸ்தர் புஸ்தகத்துல கூறப்பட்ட நெகேமியா வேற, அதே போல நெகேமியா புஸ்தகத்துல ஆளுநராக கூறப்பட்ட நெகேமியா வேற. இவர்களை தவிர பெத்சூர் மாகாணத்தின் பாதிக்கு பிரபுவான இன்னொரு நெகேமியாவை பற்றி நெகேமியா 3:16 வாசிக்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள மொர்தகாய் எஸ்தர் புஸ்தகத்தில் வரும் மொர்தகாயாக இருக்கக்கூடும் என்று, அதாவது இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில்
நெதெனிமியர் இவர்கள் யார் என்று சொன்னால், ஆலயத்திற்கு தண்ணீர் கொண்டு வரவும் விறகு வெட்டவும் யோசுவாவால ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்று கருதப்படுகிறது. இதை குறித்து யோசுவா 9:23 நாம் வாசித்து பார்க்கலாம். போர் கைதிகள்ல ஒரு பகுதியினரும் ஆலய வேலைக்காக கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 59 அதாவது 2ஆம் அதிகாரம் 62 63 பார்த்தீங்கன்னா, திர்ஷா என்றால் ஆளுநர் என்று பொருள். திர்ஷாக்கு என்ன அர்த்தம்? ஆளுநர். இங்கு இது செருபாபேலை குறிக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9, 10ஆம் அதிகாரம் 1 நெகேமியாவை குறிக்கிறது. இந்த திர்ஷாத்தான்னா நெகேமியாவை குறிக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல 2ஆம் அதிகாரம் 64 இந்த செருபாபேலுடன் நாடு திரும்பினவர்கள் மொத்தம் 42,360 பேர் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோரேஸ் ராஜா பாபிலோனை ஆண்ட முதல் ஆண்டுல கிமு 538 அந்த அளவில் இது நடைபெற்றது. அதன் பின்னர் எஸ்ராவின் தலைமையில சுமார் 1800 ஆண்டுகளும் அவர்களின் குடும்பத்தினரும் அர்த்தசஷ்டா ராஜா காலத்தில் தாயகம் திரும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்னால நெகேமியாவோட ஒரு சிறு கூட்டம் யூதர்கள் என்ன பண்ணாங்க? நாடு திரும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது எஸ்ரா நூலில் கொடுக்கப்பட்ட எண்ணிக்கையும் நெகேமியா புக்கில் கொடுக்கப்பட்ட எண்ணிக்கையும் சற்று வேறுபட்டு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் அதாவது அந்த வம்ச வரலாறை குறித்து நாம் பார்த்தோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுக்கு அடுத்து 3ஆம் அதிகாரத்தில் நாளைய தினத்தில் அதில் உள்ள காரியங்களை சம்பவங்களை நாம் தியானிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே பேர்களை குறித்து ஆண்டவரே அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆட்களையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்பா அம்மா நன்றியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரி அம்தரோலர பேக்கரபா. இந்த 2ஆம் அதிகாரம் முழுவதும் தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க இயேசப்பா. ஆண்டவரே இந்த பைபிள் ரீடிங்கை தொடர்ந்து கண்டினியூவா ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அவங்க தேவைகளை சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். இந்த நாளிலையும் கூட கர்த்தாவே ஆண்டவரே எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷித்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனை திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க செய்யும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க ஆண்டவரே. வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் நொடிந்து போய் ஆண்டவரே தலையெடுக்க முடியலேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்காங்களோ அவங்க வியாபாரத்தை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவங்க பிசினஸ்ல தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இந்த நாளிலையும் கூட கர்த்தாவே டிப்ரெஷன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிறேன். எத்தனையோ பிள்ளைகள் படிக்க முடியாம வேலை செய்ய முடியாம கஷ்டப்படுறாங்களேப்பா ஆண்டவரே. இந்த டிப்ரெஷன் ஆவி ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. செய்வன கட்டுனால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விடுதலையை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலையும் பெட்ரிட்டனா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தூக்கி எடுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஏசப்பா நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. விசேஷமா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்கள்ல கணவன் மனைவி சமாதானம் இல்லாம ஆண்டவரே அப்பா ஒரே வீட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டு ஆண்டவரே கணவனும் மனைவியும் பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த குடும்பங்களை நீங்க இணைக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கசப்பு வெறுப்பு வைராக்கியத்தை எடுத்து போடுங்கப்பா. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. ஆவியாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீரை பொறுப்பெடுத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.